வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே, நேரடியாக கதைக்கு போயிடலாங்க. ஓகேங்களா? வழக்கம் போல் ஒரு தந்தைக்கு 4 மகன்கள். சரிங்களா? தந்தைக்கு இறுதி காலம் வந்துடுச்சு. 4 மகன்களும் வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் அதில் வளர்ந்துட்டு இருந்தாங்க. தந்தை 4 பேரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இது பாருப்பா, என்னுடைய சம்பாதியத்தை மொத்தத்தையும் நான் பொற்காசுகளை மாற்றி இது மாதிரி நம்ம நம்ம வீட்டு தோட்டத்தில் 4 கால்கள் இருக்குல்ல, 4 கால்களுக்கு கீழே ஒவ்வொரு புதையலாக புதைச்சி வச்சுருக்கேன். ஓகே, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புதையல் தான் அது. சரிங்களா? எல்லாமே சம பங்காக தான் இருக்குது. அதில் எதுவும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் சரியாக ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் போய் சுயமாக சம்பாதிச்சுட்டு வரணும். யார் குறைஞ்சபட்சம் எவ்வளோ, அதிகபட்சம் எவ்வளோ நாள் நீங்கள் சம்பாதிச்சுட்டு வரணும். அப்படி சம்பாதிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த புதையல் எடுக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சரின்னு தலையாட்டிட்டு சரி அப்படின்னோடனே அப்பாவும் செத்து போகிறாரு. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஆளாலும் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே சம்பாதிக்கிறதுக்கு போகிறாங்க. போயிட்டு வராங்க. ஆளாலும் சம்பாதித்து கொண்டு வராங்க. 4வது பையன் மட்டும் எனக்கு போன இடத்துலலாம் எதுவும் வேலை கிடைக்கல, என்னால் சம்பாதிக்க முடியல, நான் கஷ்டப்பட்டேன், ஜீவனை பட்டேன் அப்படின்னா. சரி, இருந்தாலும் இவங்களுக்கு தெரியும் 4வது பையன் கொஞ்சம் சோம்பேறின்ட்டு. சரி பரவாயில்ல, ஓகே, இப்போ அப்பாவோட புதையல் எடுத்தாவது பொழைச்சிக்கிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட ஆரம்பித்தா 3 தூணுக்கீழே மட்டும்தான் அங்கே புதையல் இருக்குது. ஒரு தூணுக்கீழே அங்கே புதையல் இல்லை. அந்த மிச்சம் இருக்க அந்த மூணு அண்ணனுங்களுக்கும் சந்தேகம் இன்னும் வலுத்துருச்சு. கடைசி பையன் 4வது பையன்தான் அவனுடைய பங்கான புதையல் எடுத்து ஊதாரித்தனமா செலவு பண்ணி வச்சிருக்கிறான். இப்ப 4 பேர் நடுவில் தோண்டும் போது அந்த தூண்ல பொற்காசு இல்லைன்னா நம்ம 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பங்கு கொடுத்து அவன் பங்கு கொடுத்துருவோன்ற குருட்டு ஐடியா அவன் வச்சுங்கிறான்றது கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இப்போ இதை நிரூபிக்கணும்ல. சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். ஐயோ, எங்க அப்பா எனக்கு மட்டும் விட்டு போயிட்டாரு, எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு, நீங்க ஏதாவது செய்ய மாட்டீங்களா எனக்குன்னு அவன் சீனியரை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கான். இவங்களுக்கு சந்தேகம் வலுத்துருச்சு. இல்ல, நான் இவன் பங்கு செலவு பண்ணிட்டு நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலான்ற ஐடியாவில் இருக்கிறான்றது தெரிஞ்சு போச்சு. நேரா நீதிமன்றம் அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு போகுது. அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கும் தெரியும் அவன் கடைசி பையன் கொஞ்சம் ஊதாரின்னு. ஆனால் யாருடைய பர்சனல் சொந்த கருத்துக்கள் அங்கே திணிக்க முடியாது. நிரூபணம் மட்டுமே முக்கியம். சரி, 4 பேரையும் ஓகே, உங்கள் 4 பேருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். 4 பேரும் தனித்தனியாக என்கிட்ட வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கும் தனித்தனியாக கூப்பிட்டு ஒரே விஷயத்தான் சொல்கிறாரு. பட் 4 பேருக்கு முன்னிலையில் சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு. அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 நாள் டைம். என்ன சொல்லியிருக்காரு? 6 நாள் டைம். இன்னைக்கு பொழுது போகிறதுக்குள்ள நீங்கள் இந்த ஊரில் ரொம்ப மோசமான ஒரு சாப்பாடு, என்னன்னு சொல்கிறது, ரொட்டி, ரொம்ப இருக்குதுலே ரொம்ப மோசமான ரொட்டியை வாங்கிட்டு வாங்க. அப்படி வாங்கிட்டு வர்றவங்களுக்கு நான் புதையலில் ஒரு பங்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு தனித்தனியாக சொல்லியிருக்காரு எல்லார்ட்டையுமே. சரி, இந்த டாஸ்க்கை நீங்கள் அடுத்தவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணுறேன்னு அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதனால் எல்லாரும் யாருக்கும் தெரியாமல் போயிட்டு அந்த டாஸ்க்கை முடிக்கிறாங்க. நேராக அந்த ஊர் பெரியவங்க முன்னாடி அவங்கவுங்க கொண்டு வந்த ரொட்டியை வாங்கி வச்சுட்டு ஊர் பெரியவங்க முன்னாடி விஷயத்த சொல்கிறாரு. ஐயா, இதுதான் விஷயம், இந்த டாஸ்க் உங்களுக்கு கொடுத்தேன், 4 பேருமே தனித்தனியாக தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நடுவராக இருந்து இன்னும் 2-3 பெரியவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்க கொண்டு வந்த ஒவ்வொருத்தரோட ரொட்டியும் சாப்பிட்டு பார்த்துட்டு கடைசி பையன் கொண்டு வந்த ரொட்டி தான் ரொம்ப மோசமான ரொட்டின்றதை அவங்க கண்டுபிடிச்சிட்டு உடனடியாக அவன் தான் அவனுடைய பங்கத்தை ஆல்ரெடி செலவு பண்ணிட்டான், அதனால் நீங்கள் 3 பேர் உங்கள் பங்கு நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு கழிச்சு விடுங்க, அவன் இதுக்கப்புறம் அவன் பொழப்ப அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த 3 பேருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஐயா, எப்படி இந்த டாஸ்க்கை வச்சு நீங்கள் அவன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. அதுவாப்பா, நீங்கள் சொன்னதுபடி நீங்கள் 2 வருஷம் ஊரில் இல்லாமல் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வந்து தான் இந்த புதையல் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
ஊரில் இல்லைன்னா இந்த ஊரில் என்ன நடக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு நல்ல சிறந்த உணவு போய் வாங்கிட்டு வாங்கன்னா நீங்கள் 4 பேர்கிட்ட விசாரிச்சியாவது சிறந்த உணவு வாங்கிட்டு வந்துடுவீங்க. சிறந்த உணவு உடனே பேர் கிடைக்கும், நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் மிக மோசமான உணவு வாங்கிட்டு வாங்கினா எல்லாராலையும் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அதை சாப்பிட்டு பார்த்தனால தான் முடியும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டான். ஆளாள் ஒன்று சொன்னாங்க. எல்லாருமே ஏறக்குறைய என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் போய் ஒரு 4 பேர்கிட்ட கேட்டோம். 4 பேர் இந்த 2 3 கடையை சொன்னாங்க. அந்தந்த கடைக்கு போனோம். அந்த கடையில் சாப்பிட்டு பார்த்தோம். அதில் எது பெஸ்ட்டோ அதை வாங்கிட்டு வந்தோம். அதுக்குள்ளே எங்களுக்கு நேரம் முடிஞ்சு போச்சுலவா அப்படின்னாங்க. கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் இவன் ஊர்லேயே சுற்றி நின்றதுனால இவனுக்கு எக்ஸாக்டாக இந்த கடையில் தான் மோசமான ரொட்டி தயாரிப்பாங்கன்னு தெரியும். நேராக போய் வாங்கிட்டு வந்துட்டான். நீங்கள் இந்த அரை நாளில் இந்த ஊரில் இருக்க இத்தனை கடையில் மோசமான ரொட்டியை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதுவும் நீங்கள் யார்கிட்டயா ரெஃபரன்ஸ் வச்சுப்பீங்க, இல்லை ஒவ்வொரு கடையாக போய் சாப்பிட்டு போகணும். இருக்கிற கடையில் எல்லா கடையிலும் சாப்பிடவும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன்னாரு. ஓகே, இவ்வளோதாங்க விஷயம். மாறல் ஒன்றுமே இல்லை. திருடனை அவன் போக்கிலேயே விட்டு கண்டுபிடிக்கணும். மீண்டும் விவாதிப்போம்.